நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துரு இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர்தம் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நம. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேந்திரபுத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சுருகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம் என்ற பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு
நன்றி நன்றி நன்றி. வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திர காமேஸ்தி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூல திருமந்திரத்தில் பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொல்கிறார். கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். இப்போ இருக்க சூழலில் யார் நினைக்கிறா? 1% மட்டும்தான் இறைவனை உள்ளன்போடு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு கடமைக்காக கோயிலுக்கு போகணும் ஊருக்குள்ளே சொல்கிறாங்க, கோயிலுக்கு போகணும் வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறாங்க, சாமி கும்பிடணுமா வருஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ சொல்கிறாங்க, படுத்துகிறாங்க. இப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், சரியான பாதையில் சரியான போக்கில் சாமியை கும்பிட்ற போக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அந்த கிழவி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். அத்தனை கோயிலும் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் பூட்டினபடியே இருக்குது. பல கோயில்கள் காட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடக்கு. இன்றைக்கெல்லாம் எல்லா இடங்கள்லையும் சிவலிங்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. லிங்க வழிபாடு இன்றியமையாத ஒன்று இந்த நாட்டிலே. அப்பேற்பட்ட 1008 கோயில், தேவாரம் பாடப்பட்ட கோயில் 272 கோயில்கள். அத்தனை கோயில்களும் எப்படி இருக்குது என்பதை அவரவர் பகுதியிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணம். அப்படிப்பட்ட கோயில்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள்? கோயில் இருந்தால்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஒரு பயம்தான் பக்தியாக மாறியது. அந்த பக்கம் போகாத சாமி இருக்குது, தப்பாக பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணை குத்தம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் பக்தி ரொம்ப செம்மையாக இருந்தது, சரியாக இருந்தது. இன்னைக்கு பக்தி ஆன்மீகம் பாட்டு போடுறான்னா குத்துப்பாட்டு போட்டு ஆடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அம்மா இருக்கா இல்லையா? ஆமாம், அப்படி தானே மாறி இருக்கோம். நம்ம எப்படி மாறிட்டோம்? எப்படி இருந்தது? ஊருக்குள்ளே ஆத்தா விரதமாக வீட்டில் ஓம் சக்தி கோயிலுக்கு அம்மா மாலை போட்டுருந்தானா அப்பனு மைனும் குடிச்சுப்பிட்டு வீட்டுக்கு வர்றேன். அப்புறம் எங்கே பக்தி இருக்குது நம்மக்கிட்ட? இந்த பக்தி களம் கூட நம்மளை சரி செய்யவில்லை என்றால் வேறு எந்த களம் நம்மளை சரி செய்யும்? வேறு எங்கே யார் சரி செய்வா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பயம் இருந்ததில்லை. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா அந்த சாம்பார் பூசணி, நீத்து பூசணி, திருஷ்டி பூசணி, திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேர். அந்த பூசணிக்காய் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்ன வெள்ளை வெள்ளையர்னு உருளையாக கிடக்கு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு உருட்டி பார்க்குறேன். அது கொடியில் காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில் தான் காய்க்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு அது ஆச்சரியம். என்ன இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில் கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு. நாட்டில் கொல்லப்போய கடவுளை முட்டாள்னு தான் சொல்கிறேன். அவனை தான் நம்ம கொண்டாடுறோம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் கடவுளை முட்டாள்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு ஆலமரத்தடியில் படுக்கிறேன். ஆலமரத்தடியில் படுத்து மேலே பார்க்குறேன், ஆலம்பழம் சிறுசாக இருக்குது. ஆலம்பழம் சிறுசாக தானே இருக்கும். ஆமாம், இப்போ முடிவே பண்ணிட்டேன். இவ்வளோ பெரிய மரத்தை வச்சு அதில் ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காய், கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் ஏற்கு மாறா. கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில் விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்போ மேலே பார்க்குறேன், ஆஹா, ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே இவ்வளோ வலிக்குதே. ஒருவேளை நம்ம கற்பனை பண்ண மாதிரி பூஜனிக்காய் மேலேருந்து விழுந்திருந்தா இந்நேரம் நம்ம தலை என்ன ஆயிருக்கு? கதை கந்தலாக போயிருக்குமே, செதர் தேங்காயாக போயிருக்கும் தலை. நல்ல வேளை கடவுள் சரியாக தான் வச்சுருக்கிறேன். ஆலம்பழம் மேலே தான் இருக்கணும், பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும். எதாவது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே இருக்கணும். சரியாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்தை. இயற்கையாக, நதியாக, ஆறாக, கடலாக, வயலாக, மனுஷ பேராசையில் எல்லாம் தலைகீழாக போச்சு. ஆக புத்திக்கு எட்டுனது மூளைக்கு எட்டலை, மனதுக்கு எட்டுனது சிந்தனைக்கு எட்டலைங்கிற மாதிரி ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. அந்த ஆன்மீகம் தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரன் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை என்பதற்கு திருக்குறளே உதாரணம். அப்படி மகத்துவமான இந்த ஆன்மீக பூமியிலே ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டிய மகான்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே எப்படி சித்தர்கள் எல்லாம் 18 சித்தர்கள், எத்தனையெல்லாம் புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகளும் இலக்கியங்களும் தோன்றிய இந்த மண்ணில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை அத்தனை நமக்கு இலக்கியங்கள் இருக்கு. இன்னைக்கும் பாருங்களேன், வீட்டில் இருக்க கிறிஸ்தவர்கள் சரியாக அவருக்கு வேலையை செய்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அவர்கள் சரியாக வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்துக்களாகிய நம்ம தான் எல்லாத்துக்கும் உட்படுறோம்.
நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு நெத்தியில் விபூதியை பூச்சி குங்குமம் வச்சு கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு பாருங்கள், நம்மளாலே கிண்டல் பண்ணுவேன். என்ன பிள்ளை இப்போயே சாமியார் ஆக்கிட்டீங்களோ அப்படிம்பேன். பார்த்தீங்களா, அது சாமியார் ஆக்கிறதுக்கு, அது அவனை பக்குவப்படுத்துறதுக்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு பக்தி ஒன்று தானே அவனை சரிப்படுத்தும். அந்த எண்ணம் இருந்த நம்மளை ஏன் இப்படி மாறினோம்? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நாட்டில் இப்படி? நீங்கள் பாருங்கள், நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். கல்யாணம் இப்போ உலகம் பூரா இருக்கும், அது செத்த இல்லாமல் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டில் மாதிரி கொடுமை இந்த உலகத்திலே இல்லை. எங்கே குறைஞ்சிருக்கு? வியாபாரம் இல்லைன்னு குறைச்சி வச்சுருக்கிறீங்க. எங்கே குறைச்சி? எங்கே போய் சொல்ல? என்ன செய்கிறது? குறையலை, குறைக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் என்னமோ சொல்றீங்கள? ஆமாம், அந்த காலத்தில் சாராய கடை நடத்தினவன் தனியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். பள்ளிக்கூடம் அரசாங்கம் நடந்துச்சு. இப்போ பள்ளிக்கூடம் தனியார்கிட்ட போயிடுச்சு, சாராயம் அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு. அதுதான் என்ன சொல்கிறார்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம கண்ணதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரவணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க. இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 வைங்க. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, சேத்தூர் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி. நல்லா இருக்கோணும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லா இருக்கோணும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, என்று நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கோணும் முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். வேறு மதம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்ட நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி நன்மை தேடுங்கள். நீங்கள் நல்லா இருக்கோம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை, ஆசையாலே சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும்
உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கோம், நாங்கள் இந்த நாடங்கள் ஏழைகள் வாழ்வும் இல்லை என்றாக. நன்றி நன்றி நன்றி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பயிர் வாடினால் கூட அவர் மனம் வாடியதாம். அப்படின்னா அவருடைய சிந்தனையும் அவருடைய செயல்களும் எப்படி இருந்திருக்கிறது என்பதை இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். சென்னையிலே திருவொற்றியூரிலே தங்கி இருக்கிறார், நெல்லிக்கார பண்டார வீதியில். இன்னைக்கு பண்டாரங்கிற வார்த்தையை தூக்கியாச்சு, நெல்லிக்கார வீதின்னு மட்டும்தான் இருக்குது. பல சிக்கல் இருக்குங்க, ஒன்று ரெண்டா இல்லை. இந்த சிக்கலை உருவாக்குறதே இவங்க தான், அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண்றது மாதிரி நாடகம் போடுறது இவங்க தான். நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. அப்படி நெல்லிக்கார பண்டார வீதியில் ஐயா தங்கி இருக்கிறாரு. ஒரு நாள் எப்போதும் திருவொற்றியூர் அந்த தியாகேச பெருமானை கும்பிட்ற போது அந்த ஒற்றியூர் உடையோகவை கும்பிட்றது வழக்கம். அப்படி போகிற போது அங்கே ஒரு சாமியார் இருக்கார். அவர் பேர் ராமலிங்கம், இவர் பேர் ராமலிங்கம், அவர் பேர் ராமலிங்கம். அவரை சுருக்கமாக தோப்பா சாமின்னு கூப்பிடுவாங்களாம். தோப்பா சாமி. ஏன் தோப்பா சாமின்னா, தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வனு ஞான சம்பந்தர் பாடிய பாடல் மீது அவர் காதல் கொண்டாராம். அதனால் அடிக்கடி தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். தோடுடைய செவியன்னு சொல்கிறத அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு வழக்கு சொல்லாக தோப்பா சாமியார். அப்புறம் நாளடைவில் அவர் திகம்பரர், நாளடைவில் நிர்வாண சாமியார். திகம்பரர்னா இயற்கையே ஆடையாக கொண்டவர். இவர் ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு போகிற வர ஆளுகளை திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறார். இந்த நாய் போகுது, இந்த யாராவது ஒருத்த போனா இந்த பன்றி போகுது, யாராவது போனால் எரும மாடு போகுது, யார் போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கார். போய் கேட்டிருக்கா, என்னையா போகிற வர ஆளுகள்லாம் அப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஒருத்தன் கூட மனுஷன் இல்லை பூரா மிருகமாக திருறான்னாராம். எப்படி உட்காந்துக்கிட்டு அம்மனமாக உட்காந்துக்கிட்டு யாரையும் மதிக்காமல் எல்லாருக்கும் அடைமொழி போட்டு திட்டிக்கிட்டே இருந்தாராம். வள்ளலார் அந்த வழியாக வரணும். சீடர்கள் போய் சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு அந்த பாதையில் போக வேண்டாம், வேறு பாதையில் போவோம். ஏன்னு கேட்குறாரு. ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அடைமொழி போட்டு திட்டுறாரு. நம்மளும் போனால் ஏதாவது சொன்னாலும் சொல்லுவார். அதனால் என்ன, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்மளை சொன்னாலும் சரி கேட்டுக்குவோம், வாங்க போவோம்னு வந்தார். வள்ளலார் வரும்போது சொன்னாரா, இதோ மனிதர் வருகிறாருன்னு. இதோ மனிதர் போகிறாருன்னாராம். சொல்லிட்டு சும்மா இருக்கல, அம்மனமா உட்கார்ந்துருந்த இடத்த கை வச்சு மறைச்சிக்கிட்டு சொன்னாராம், மனுஷன் வர்றாரு, வெக்கப்பட்டாராம். அப்போ அது வரைக்கும் யாரும் மனுஷனா இல்லை. ஏன் இல்லை? ஆசை யாரையும் விடலை. எல்லாரும் ஆசையை பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சா அப்புறம் எப்படி மனுஷனா தெரியும்? மனிதனா இல்லையே. ஆக கிரகஸ்தன், பிரகஸ்தன், பிரபஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரி 4 நிலையை கடந்துதான் ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடையணும். அப்படிப்பட்ட மனிதன் தெய்வ நிலையை அடையிறதுக்கு எவ்வளவு இழக்க வேண்டியிருக்கு பாருங்க. இப்படி இழந்தால் தானே பிரிதொன்றை இழக்க முடியாதவன் பிரிதொன்றை அடைய முடியாதும்பாங்க. அதுபோல அவர் சொன்னாராம். சொன்னோன்னே ஐயா போய் உட்காந்து பேசுகிறார் அவர்கிட்ட. அவர்கிட்ட உட்காந்து பேசினோன்னே அன்னையிலேருந்து அங்கே இருக்காம கிளம்பி திருவண்ணாமலை பக்கம் போய் வேலூரில் ஒரு ஒடுக்கமான சிவஜமாதி அப்பேற்பட்ட திகம்பரரையே மாற்றி அமைத்த வள்ளலார் பெருமான். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. அப்பேற்பட்ட வள்ளலார் என்ன செஞ்சார்? அவர் மேலே வழக்கு. எதுக்கு வழக்கு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதி அவர் மேலே வழக்கு. கடலூர் நீதிமன்றம் நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயர் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். அவர் தான் வழக்கு தொடுக்கிறாரு. நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு. வள்ளலார் எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை மலையக்களை உடச்சி வித்தாரா என்னன்னு தெரியல, ஒருவேளை மண்ணல் இதுக விற்றுருப்பாரான்னு தெரியல. நாடு தண்ணி பஞ்சம் இல்லாமல் தவிக்குது. வேலிக்கிறவ பூரா காட்டில் இருக்க ஈரப்பதத்தை இழுக்குது. அதை அழிக்கணும்னு ஒரு ஆள் கிளம்புனா இன்னொருத்தன் வழக்கு போட்டு அதை தடுக்கிறேன். என்ன நடக்குது இந்த நாட்டுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், நாங்கள் தான் நல்லது பண்ணுறோம்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இலவசமாக. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சார். எப்படி போனார் தெரியுமா? அழகான வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டார். ஏன் வெள்ளை ஆடை உடுத்தினார்? உள்ளம் தூய்மை, அகத்தூய்மை, புற தூய்மை. எப்போதுமே வெள்ளை போற்றக்கூடிய நிறம். அந்த வெள்ளை தான் வெண்மை, இறைவனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு வெள்ளையை உடுத்தினார். அந்த நேரத்தில் எல்லா பயிலும் காவிக்கில் ஒளிஞ்சிக்கிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு உள்ளே நுழைந்தார். கூடியிருந்த உட்கார்ந்திருந்த கூட்டமெல்லாம் எந்திரிச்சு நின்று வணங்குச்சாம். நீதிபதி உள்பட, வழக்கறிஞர் உள்பட, ஆறுமுக நாவலர் உள்பட. நீதிபதி கேட்குறாரு ஆறுமுக நாவலரை பார்த்து, நீ தானே வழக்கு தொடுத்த, நீ அவருக்கு எதிரி, நீ எப்படியா கும்பிட்டான்னு. அவர் சொல்கிறார், என்னன்னு தெரியல, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிருச்சு, அதான் பார்த்தோன்னே கும்பிட்டேங்க, என்னை அறியாமலே கும்பிட்டேன். வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. இது வரலாற்று சான்று. ஆனாலும் பாருங்க, ஏன் சொல்கிறேன் இந்த கதையை, எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. அதான் வாழ்க்கை.
எதிரியாக இருந்தாலும் கும்பிடணும்னு தோணணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம பார்த்தா சில பேரை கும்பிட்றோம்ல, ஏன் கும்பிட்றோம்? கும்பிட தோணுது, அன்பினால கும்பிடுறான். சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும் தோணுது. படுத்துறாங்களே, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். என்ன பாடு இந்த ஏழை எளிய மக்கள் பதட்டத்திலே இருக்காதுல்ல. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒன்றா ரெண்டா ஒன்றுன்னு சொல்கிறதுக்குள்ள அவ்வளோ இருக்குது, அடிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆன்மீகம் மனிதனை பக்குவப்படுத்தி. இப்போ இறந்தார் ஐயா, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு. ஏன் கண்ணுன்னு பேர் வச்சாங்க? எல்லாருக்கும் கண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் கண்ணுன்னு பேர் இல்லை. சில பேருக்கு கண்ணன், கண்ணதாசன், கண்ணப்பன், கண்ணம்மா, ராஜா கண்ணு, வள்ளிக்கண்ணு அப்படின்னு கண்ணுன்னு எல்லாருக்கும் பேர் இருக்குது. கண்ணு தான் சிறந்த உறுப்பா. நான்மணிக்கடிகை சொல்லுது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்று. காலில் இடிச்சிட்டா கூட கண்ணு தான் அழுகும். எங்கே வலிச்சாலும் உணர்வை காட்டுவது கண்கள் தான். அப்பேற்பட்டது உடம்புல எந்த பாகத்தில் தொந்தரவு இருந்தாலும் வலி இருந்தாலும் கண்கள் தான் காட்டி கொடுக்கிறது. அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றார்கள். அடுத்தது காட்டும் மழுங்கி போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். அப்பேற்பட்ட எங்கு யாருக்கு துயரம் என்றாலும் அந்த இயக்கத்தினர் போராட நினைச்சு வச்சாங்கள நமக்கு இல்லை. நல்ல கண்ணுன்னு பேர் வச்சா. கொடுத்த 1 கோடி ரூபாயை இயக்கத்துக்கு திருப்பி கொடுத்த மனிதன். இங்கே காசு கொடுக்கறதுனா கட்சியிலே இருக்க முடியாது. நாட்டில் இப்படி தான் இருக்காங்க, அப்படி தான் இருந்திருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் கேட்குறேன், சில பேர் இப்படி இருந்தாங்களா, இருக்க விட்டுருக்க மாட்டாங்களே நம்ம ஆளுன்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு நிலைமை. பத்திலா 5000 ரூபாய் சேர்த்தே கொடுத்தாரான். 10,50,000 ரூபா கொடுத்துருக்காரு கட்சி. எவ்வளோ பெரிய மகத்துவம் சொல்லுகிறோம் பாருங்க. எண்ணி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதனால் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற நல்ல தத்துவத்தோடு வாழ்ந்த மகான்கள் இந்த நாட்டுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக பாடுபட்டவர்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும். நாளைய தலைமுறைக்கு வரலாறுகளை சொல்லி வைக்க வேண்டும். இப்படி நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 வைங்க. நடந்தாய் வாழி காவேரி. என்னாச்சு? இங்க பாருங்க, இதுல இருக்கிற காந்தன் சூடேறத்தான் நல்லா இருக்கும். நிறுத்தி வச்சீங்கன்னா வெப்பம் குறையும். ஹலோ, நடந்தாய் வாழி காவேரி, நாடக்கு மேச்சடிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடக்கு மேச்சடிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், மலை தொடரில் அவதரித்தாய், அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உடை மடங்கவும் அழகில் கொஞ்சம் தோளைகள் நெருங்கவும், தோளைகள் நெருங்கவும், இன்பயாழிசை முழங்கவும், செவியில் செந்தமிழ் தென்மழங்கவும், அலைந்து நெளிந்து தொடர்ந்து அழகவல்ல ஒரு மணமகள் துணை வரவே வரவே காவேரி. நாடக்கு மேச்சடிக்க நடந்தாய் வாழி காவேரி, நாடக்கு மேச்சடிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உணவர்க்கெல்லாம் கண்ணாக, அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உழவர்க்கெல்லாம் கண்ணாக, அன்பு தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பெண்ணாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, நடந்தாய் வாழி காவேரி. நாடக்கு மேச்சடிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடக்கு மேச்சடிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. காவிரி வெள்ளம் இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனாலும் எத்தனை லட்சம் வருஷம் மழை பெய்யுது, வருஷம் மழை பெய்யுது. காவிரியும் கொள்ளிடையும் கொள்ளிடம் ஆற்றிலையும் தண்ணீர்
நிறைய போய் முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக அப்படியே சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி போய் வீணாக கடலில் கலக்குது. பச்சை தண்ணியை சேர்த்து வச்சு நாட்டு மக்களுக்கு குடிக்க கொடுக்கணுங்கிற எந்த திட்டமும் நாட்டில் இல்லை. பச்சை தண்ணியை விலைக்கு வைக்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது. எவ்வளோ ஆபத்தான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி உலக நாடுகள் என்று பதறுகிறது. உலக நாடுகள் எல்லாம் பதறுகிறது. தண்ணீர் குறைந்து கொண்டே இருக்கா. நீர் ஆதாரம் குறையுது. நம்ம நீர்நிலைகள் எல்லாம் குப்பையை போட்டு மூடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? குடிக்க தண்ணி இல்லை, ஆனாலும் கொண்டாடுறோம். எந்த கொண்டாட்டம்? தண்ணி இல்லை. எந்த தண்ணிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. எந்த தண்ணி இல்லை சொல்லுங்கள்? அதான எந்த தண்ணி இல்லை? எல்லா தண்ணியும் இருக்குது. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னா அது குறையாமல் இருக்குது. ஆனால் குடிக்கிற பச்சை தண்ணியில் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். தண்ணீர் 3/4 பங்கு இருக்குது. நல்லா பார்த்துங்க. பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த 5 பரிணமித்து வந்தது தான் இந்த மனித உடம்பு. இந்த 5 சாரமாக வந்தது தான் இறைவனுடைய உடம்பு. அப்படி புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்பேற்பட்ட நிலம் 3/4 பங்கு இருக்கா? 1/4 பங்கு தான். 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு நிலத்தை, 3/4 பங்கு தண்ணி மூடிடும். நிலத்தை கீழே வச்சு தண்ணி மேலே வந்துடும்ல. அதுக்கு மேலே நெருப்பு எரியும். நெருப்பு 3வது. 4வதா காற்று. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே காற்று மண்டலம் இல்லை. அதுக்கு மேலே ஆகாயம். இந்த 5ஐயும் சரியாக நம்ம நினைக்கலைன்னா இந்த 5 நமக்கு பெரிய பேராபத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. மனுஷன் தான் திருந்த மாட்டேங்கிறேன். அது எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. சுனாமியாக வருது, பூகம்பமாக வருது, நிலநடுக்கமாக வருது, அப்புறம் கஜா புயலாக வருது, அப்புறம் தண்ணியெல்லாம் வந்து என்னென்னமோ மழையாக வருது, புயலாக வருது, வெயிலாக வருது. அத்தனைக்கும் மாற்று யோசனை செய்கிறோமே தவிர அது சரி செய்ய என்ன வழின்னு நினைக்கல. ஒருத்தர் திடீர்னு இறந்து போனால் யமலோகத்துக்கு போயிடுச்சு ஆத்மா. யமலோகத்துக்கு போனால் யமலோகத்தை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு விசித்திரமாக இருக்குது. மின்னல் வெளிச்சத்தோட ரொம்ப சொர்க்க மாதிரி இருக்குது. யமதர்மனை பார்த்து கேட்குறேன், ஐயா நான் பூலோகத்துலேருந்து என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஓ ஆயுசு முடிஞ்சு வச்சுலாம், அதுக்கப்புறம் நீ வந்தானடா ஆகணும், அதான் கொண்டாந்தாச்சு. அதெல்லாம் சரி, நீங்கள் எதுக்கு யமலோகத்தில் வெறும் கடிகாரமாக மாட்டி வச்சிருக்கிறீன்னு கேட்டேன். கடிகாரமா? நிலக்கடிகாரம். ஆமாம், இதாண்டா உன் கடிகாரம் பார்த்துக்கன்னாரு. அது என்ன கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கு? ஆமாம், ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொருத்தருக்கு மாட்டி இருக்கு. யார் எவ்வளவு பொய் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். இது ஓன் கடிகாரம் பார்த்துக்கணும். அவனுக்கு திகப்பு வந்துருச்சு. நான் இவ்வளவு புளி இருக்கிறானா அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமாக போச்சு. ஆமாம், பக்கத்தில் ஒரு கடிகாரம் ஓடாமல் இருக்கு. அது யாரோட கடிகாரம்னு கேட்டேன். அதுதான் அன்னை தெரசான்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அந்த அம்மாவோட கடிகாரம்னாரு. அப்படியே அந்த அம்மா பொய்யே சொல்லலையா? அப்படி என்ன சாதனை செஞ்சாங்க? ஆமாம், அயல் நாட்டில் பிறந்த பெண்மணி தொழு நோயாளிகளுக்காக ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நிதி கேட்டு கொல்கத்தா வீதியில் கையேந்தும் பொழுது ஒரு பெரிய பணக்காரன் எச்சியை காரி துப்பிட்டான் கையில். பெரிய பணக்காரரு எச்சியை காரி கையில் துப்பிட்டாரு. அந்த அம்மா வருத்தப்படாமல் முகம் சொல்லிக்காமல் ஒரு கையை மடக்கிக்கிட்டு மறு கையை நீட்டி கேட்டாலாம், ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னாலாம். அந்த ஆள் வெக்கப்பட்டு சொத்தில் பாதி எழுதி வச்சதா வரலாறு சொல்லுது. ஐயா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்ற வள்ளுவத்தினுடைய குரலுக்கு நாங்கள் அந்த அம்மா நடந்து கொண்டா. அதனால தான் அந்த கடிகாரம் ஓடலை. அந்த அம்மா பொய்யே சொல்லலைன்னார். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இப்படியும் வாழ்ந்திருக்கா, நம்மளும் இப்படி வாழ்ந்திருக்கோம்னு அவனுக்கே கொஞ்சம் வெக்கமாக இருந்திருக்கு. ஆமாம், அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன். இந்த பக்கம் ஒரு காத்தாடி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. காத்தாடி தான் அளவுக்கு மீறி ரொம்ப வேகமாக ஓடி இருக்கு. இவன் கேட்குறான், என்ன யமதர்மராஜா காத்தாடி ஒன்று இவ்வளோ வேகமாக ஓடுதே எதுக்குன்னு கேட்டேன். அடே அது காத்தாடி இல்லைடா, அதுவும் கடிகாரம் தான்டான்னாரு. கடிகாரம் இப்படியும் ஓடுமா? என்ன பெரிய கொடுமையாக இருக்கே, ஏன் இப்படி ஓடுதுன்னாரு. இந்த கடிகாரம் யாரோட கடிகாரம்? அதாண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுடைய கடிகாரமும் அதாண்டா இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னாரு. அப்படின்னா எவ்வளவு புழுகிருப்பாங்க இத்தனை வருஷமா, இன்னமும் புழுகுறாங்க. நம்புறோம் நம்ம, எவனையும் எழுத்து கேள்வி கேட்கறது இல்லையே, கேட்க முடியாது. எல்லாம் சரி மாமே மச்சான் அண்ணன் தம்பி சொந்தா வந்தான் இப்படின்னு நினைச்சு என்ன செய்யறது? தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மமொழி. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா ஆனாலும் நமக்கு சிந்தனைக்கு எட்டவில்லை என்றால் எதை காப்பாற்ற வாழ்றான்? நாளைய தலைமுறைக்கு இந்த பூமியை சரியாக வைக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை வாழ்ந்தது வீண் தானே. ஏன் அந்த வீணான வாழ்க்கையை வாழலாமா என்ற எண்ணம் வரல. பரவாயில்ல, அனுசரித்து போங்க இப்படியே சொல்லுது. என்ன செய்யறது? அனுசரிக்கலாம், தப்பு இல்லை. மறுதரம் அந்த தவறு திருத்தப்பட வேண்டும். இல்லை, திருத்தப்படலையா தான் இங்கே இருக்க சிக்கல். அதனால் எத்தனையோ விஷயங்கள் நமக்காக சொல்லி வைத்தார்கள். எண்ணற்ற வாக்கியங்களும் வளங்களும் நிலைமைகளும் அத்தனை இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு சிவன் கோயிலில் நண்டு குடி, சிவன் லிங்கத்துக்குள்ளே நண்டு இருக்கு. ஆமாம், ஒரு கந்தர்வன் நண்டாக வருமானம் துர்வாச முனிவரை பார்த்து ஏளனம் பண்ணிடுறேன்.
என்ன நண்டு மாதிரி நடந்து வர்றேன் கேட்குறேன். அம்மாள் கேட்குறாள் என்னென்ன பேசுகிறேன், என்னென்ன நக்கல் சொல்லணுமோ சொல்கிறேன். அது பாருங்க, நண்டு மாதிரி நடந்து வருகிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்து நீ நண்டாக போக கடவுதுன்னார். கற்கடேஸ்வரர்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. கற்கடேஸ்வரர் நண்டாக உருமாறி அந்த கந்தர்வன் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறான். சிவலிங்கத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கான். உள்ள ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே இருக்கு. ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் தான் நண்டு மேலே வந்திருக்குமா. அது இன்றும் காண முடியும் என்று அந்த ஊர்க்காரர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இப்போ தேவேந்திரனுக்கு ஒரு சாபம் வந்துருச்சு. அவன் அந்த சாபத்தை போக்க அந்த கோயிலுக்கு வர்றான். அந்த சிவலிங்கத்தை வழிபடும் போது மேலே நண்டு இருக்கு. நண்டை பார்த்து கொண்டு விடலான்னு அவனுடைய உடைவாளை உருவி வெட்ட போகிறான். நண்டை வெட்டணும்னு வெட்டினா சிவலிங்கத்தின் மீது விழுகுது அந்த வெட்டு. இன்னைக்கு அந்த தழும்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட கற்கடேஸ்வரர் நண்டு மோட்சம் பெற்ற இடம்தான் கற்கடேஸ்வரர். நண்டுக்கு இல்லை, ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மனிதன் அத்தனைக்கும் இறைவன் வழிவகுத்திருக்கிறான். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு நிறையா, கொஞ்சமா இல்லை. அது போதும் நினைக்கணும்ல. ஒரே ஆளை சுருட்டணும்னு நினைச்சா தமிழ்நாட்டே 3 பங்கா போட்டாங்களே. எங்க 3 4 தெரியல, இல்லை 2 தானான்னு தெரியல. கணக்கு எடுத்தா தெரியும், கையா கடிச்சு வச்சிருப்பா தெரியும். அவங்க ரொம்ப தெளிவாக கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால கற்கடை உண்டு. அதனால நிறைய விஷயங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. பாரனைத்தும் பொய்யனவே என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவ சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுட அண்ணன் இருக்குமுட தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. சாமியார் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. சாப்பாடு யாராவது ஒரு சாமியார் இருக்காரே கொண்டு குடும்பம்னு கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவான், இல்லைன்னா பட்னி. அப்படித்தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு சாமியார் அப்படியா இருக்காங்க. ஆத்தாடி கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு குத்தாட்டம் போடுறேன் ஒருத்தன். இது என்னென்னமோ நடக்குது நாட்டில். பணக்காரர் பட்டியலில் 10 பேர் சாமியாரை எடுத்தீங்கன்னா ஈசா ஈசா உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈசா. ஆகா, என்ன பாருங்க, எல்லாம் சிவன் செயல். எவன் என்னத்துக்கு சொல்கிறது பாருங்க. அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. ஆனாலும் அந்த காலத்தில் மகன் ஒரு வார்த்தை கேட்டார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தார். நேராக கூட கேட்கல. காசுன்னு கடந்து பாடுபடுற, எதுக்கு அப்படி பறக்கிற, செத்து போனா குண்டூசி கூட வராத, எதுக்கு இந்த பாடு அப்படின்னு சொல்லாமல் சொல்லி வச்சாரு. ஒரு கூசியை வச்சுட்டு அதை எழுதி வச்சார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு. கடைவழி தான் இந்த கடைசியாக நீ செத்து போகிற போது இவளை சொத்து சேர்த்து மண்ணை சேர்த்து மரத்தை சேர்த்து என்ன ஆக போகுது, ஒரு குண்டூசி கூட வராதுன்னாரு. அந்த வினாடியே அவருக்கு ஒரு துறவு ஏற்பட்டது. 9 கோடி சொத்தை வீதியில் போட்டு தெருவுக்கு வந்துட்டார். சேந்தனார் குமாஸ்தா கேட்டார், சுவாமி இந்த சொத்தெல்லாம் என்ன ஒன்று தூக்கி தெருவில் போடுனாராம். மனசு வருமா? ஒரு ஆள் சாமி கும்பிட்றன்னு சிவ பூஜை பண்ணாராம். ஒரே ஒரு வில்வேலை இருந்திருக்கு. ஒரே ஒரு வில்வேலையை வச்சு கிள்ளி போட்டுக்கிட்டாரு. சிவாய நம்ம சிவலிங்காய நம்ம பவாய நம்ம பவலிங்காய நம்ம ஏகாய நம்ம ஏகல் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லாம் முடிஞ்சு வச்சு வெறுங்கை ஆடிக்கிட்டே இருந்திருக்காரு. சாமி பார்த்து சிரிக்கிறாரு. என்னையவே ஏமாத்திரியடா, இருந்தது ஒரு இலை முடிஞ்சு வச்சு. கேட்பாரா கேட்க மாட்டாரா? சர்வைக்குன்னு இல்லையா இறைவன்? என்ன நினைக்கிறேன், 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறானு. என்னை விட யாரும் செஞ்சதே சொல்கிறேன் எழுதி கொடுத்து. நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியும். எனக்கு மனசு வருதும் இல்லை சில நேரங்களில். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தர் பக்கத்து ஊரில் பஜனைக்கு வந்திருப்பா. நம்ம வீட்டில் நாளைக்கு மத்தியானம் பஜனை சாப்பாடு அன்னதானம் போடுறோம்னாராம். அதுக்கு என்ன கவலைப்படாது, இரவுலேருந்து சாப்பிடாம நாளை காலையில் இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு கபகபன்னு பசுவோடு வந்துடுறேன் வேகமாக அப்படின்னு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு வேகமாக கிளம்பி போயிருக்காரு. வேகமாக போனவர் 3 மைல் போனவர் திரும்பி ஒடியாந்துருக்கார். திக்குன்னு மனைவி கேட்டிருக்கா, என்னங்க பச்சனைக்கு போனீங்க இப்படி ஒடியாந்துட்டீல? இல்லை நான் போகிறப்ப அந்த விளக்கில் என்ன எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை அணைச்சி வைக்க சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு தான் ஒடியாந்தேன். அந்த அம்மா சொன்னா, உங்களுக்கு மனைவி ஆகிட்டு அது கூட தெரியாமல் இருப்பேன் நான். நீங்கள் அந்த பக்கமாக காலடி எடுத்து வச்சோன்னு இங்கே அணைச்சி வச்சுட்டேன், நீங்கள் ஒன்றும் பதறாதீங்கன்னா. திருப்பி அந்த அம்மா கேட்டா, 3 மைல் போய் திரும்பி வந்திருக்கீங்களா, செருப்பு தேஞ்சு போயிருக்குமேன்னா. ஆமாம். அவர் சொன்னார், உனக்குமான கணவனாக இருந்துக்கு நான் அப்படி இருப்பேன் தெரியுமா, அங்கேயே கலட்டி கக்கத்தில் சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நடந்து வந்தேன் வெறுங்காலோட. இப்படி ஆளுகள்லாம் இருந்து என்ன செய்ய, யாரோ சில பல புண்ணியவான்கள் இருந்து கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். எண்ணி பாருங்க எத்தனை விஷயங்கள். அப்பேற்பட்ட பட்டினத்தார் ஒரு நாள் என்ன பண்றாரு, வீதியில் நடந்து போயிட்டு இருக்காரு. அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். தம்பி சாமியாரா போனேன், என்கிட்ட வேற ஒரு பக்கம் போய் தொலைல, உள்ளூருக்குள்ள பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், இல்லை சொத்துல விட கொஞ்சம் கொடுக்கவும் இல்லை, இப்படி போயிட்டானே, இவன் இருந்தால் நமக்கு அவமானம், இவனை விட்டு வைக்கப்படாது, கொண்டு விடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறான். அதனால அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டா அவர் வாங்கி பார்க்குறாரு, உள்ள விஷம் இருந்தது தெரிஞ்சிருச்சு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்ப வீட்டை சுடும்னு கூரை மேலே தூக்கி போட்டாராம். கூரை பற்றி எரிந்ததாக வரலாறு சொல்லு. எப்படி மகான் வாழ்ந்த பூமி பாருங்க. வயலுக்குள்ளே போய் படுத்திருக்கிறாரு. கதிர் அறுத்த வயல், அந்த அடித்தாள் இருக்கும்ல, அழுத்தம்ல, அதில் போய் வெற்று மேலோட ஒரு கோவணம் மாற்றி கட்ட கோவணம் இல்லையா, அவ்வளோ பெரிய கோடிச்சொன்னுக்கு வயலுக்குள்ளே படுத்திருக்காரு. வரப்பில் தலையை வச்சு 2 பொம்பளை பிள்ளை தண்ணிக்கு போகுதுங்க. போன பிள்ளையில ஒருத்தி சொன்னாங்க, வித்தியா எவ்வளோ பெரிய கோடின்னு சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக வந்துட்டாரு. உண்மையிலே இவர் தான் சாமியார், இவர் மாதிரி சாமியாராக பார்க்க முடியாதுன்னா ஒருத்தி. அதுக்கு அவர் இன்னொருத்தி சொன்னால், அடிப்படி பைத்தியக்காரி என்னத்த சாமியாராக போனார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா. இன்னும் பாக்கி இருக்கா? ஆமாம், எல்லாத்தையும் விட்டு அவர் படுத்தா தலைக்கு தலைகணை வேணும்னு சுகம் தேவைப்படுது பாரு, தலையை வரப்பில் வச்சிருக்காரு பாத்தியாருன்னா.
சாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. தலையை கீழே வச்சு ஏகாந்தமாக படுத்துட்டாரு. இப்போ தண்ணிக்கு போன பிள்ளைய திரும்ப வருது. இப்போ கேட்குது, இப்போ ஒத்துக்கிறியா சாமியார் சரிதானா, பூர்த்தி ஆகிட்டாரான்னு. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு? ஊர் உலகத்தில் நம்மளை பற்றி என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்குறேன் பாரு, காது கொடுத்து. அந்த புத்தி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னாங்க. என்ன அர்த்தம்? வித்தாரமும் கடமும் வேண்டாம், மட நெஞ்சே செத்தாரை போலே திரின்னு பாடினார். அப்படி சாமியார்கள் வாழ்ந்த மண்ணு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு. இருப்பதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டியில் எச்சி இலையை எடுத்து அதுலேருந்து சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பல்லவ மன்னன் தேரில் வர்றேன். வந்த மன்னவன் பார்த்து கேட்குறான், இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன், யார் வருன்னு. தேரோட்டி சொன்னார், அவர் தாங்க உங்கள் பிறந்த நாளுக்கு முத்து மாலை பரிசா போட்ட பட்டினத்து செட்டியார். அவரா இவர்? பெரிய கோட்டீஸ்வரராச்சே, மெத்தையில் படுத்துக்கிட்டாரு, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டாரு. என்னாச்சு, மூளையில் எதுவும் கோளாரா போச்சோ அப்படின்னு கீழே இறங்கி வந்து கேட்குறாரு, செட்டியாரே வெல்வெட்டு மெத்தையில் படுத்திருந்த நீங்கள் இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டு இதில் என்ன உங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு கேட்டார். அப்போ சொன்னார் சுவாமி, மன்னவா நீ நிற்கிற நான் உட்காந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும் போதும்ட்டார். நீ நிற்கிற நான் உட்காந்துருக்கேன், இதை விட என்ன சுகம் வேணும்? உன்னை கண்டோன்னே பயந்து நடுங்கி இருந்திருப்பேன். எங்கே இருந்திருந்தா? வீட்டில் இருந்திருந்தா. ஏன் அப்படி சொத்துக்கு வரி போட்டுருவியோன்னு பயப்படுவேன். இப்போ என்ன அப்படி கோவணத்துக்கு வரி போட போகிற போயான்னாராம். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த மண்ணிலே நாமும் வாழ்கிறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு பிரதிபலனாக இருப்போம். இல்லையா தொந்தரவு இல்லாமலாது இருந்து வாழ்வோம். ஆகையினால் வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்ட வேண்டியது. வாழ விடு என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு 5 அறிவா. மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். வைங்க 5. மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நிலையான வாழ்வை பெறணும்னா இறை சிந்தனை முதல்ல வேணும். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. எவ்வளவு மகத்துவமான வாக்கியங்கள். இந்நாடகத்திற்கு
நாரத மகரிஷியாக வேடம் நட்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு கோவிலை சார்ந்த கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படும். மேலும் எங்களுடைய சின்ன கோரிக்கை என்னவென்றால், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி பிறந்தா ராமர் லட்சுமணன் என்ற கதையைத்தான் சொல்லுவோம். ஆனால் ராமர் லட்சுமணன்னு அவங்க 2 பேரும் கூட பிறக்கலை. அந்த கதையை நான் டெய்லி அண்ணன் ஒரு நாடகத்தில் யூடியூப்பில் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மேடையில் ஒரு வரலாறையும் எடுத்து சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அண்ணன் அவர்களுக்கு மெமேலை சேர்ந்த மலைராஜ் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாகவும், கூத்தணியைச் சேர்ந்த பாண்டி மச்சான் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்தியுள்ளேன். நன்றி நன்றி. அன்பளிப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன்கள் இருவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. ஆடை அணிவித்து மரியாதை செய்த கோயில் பங்காளிகள், கிராமத்தார்கள், ஊற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. எங்களது பாசத்துக்குரிய அண்ணன் கவிராஜன் அவர்களுக்கு எங்களது காவடி குழு சார்பாகவும் பழனி பாத யாத்திரை குழு சார்பாகவும் இந்த நூலாடையை பொன்னாடையாக போற்றப்படுகிறது. எனது அருமை அப்பா அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை எங்களது சார்பாக போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு மகன் அவர்களுக்கு நன்றி நன்றி அளந்த வணக்கம். நன்றி நன்றி. ஜெயங்கொண்டான் ஜெயபாலர் எத்தனைவேல் நாட்டாரிகள் காவடி குழு சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார்கள். பொன்னாடை போர்த்துகிறோம்னு சொல்லக்கூடாது, நமக்கு வழக்கம் அணிவிக்கணும். ஆமாம், பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறான்னு சொல்லணும். அதனால் போர்த்துறது வேறு இடத்துல. அதனால் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றதுக்கு அருமையான வரலாறுகளை அண்ணன் கேட்டாங்க. நியாயம்தான். ராமன் பிறந்தது கௌசலைக்கு, ஆக லட்சுமணன் பிறந்தது லட்சுமணன் சுமத்திரைக்கு பிறக்கிறார். சுமத்திரைக்கு காரணம் லட்சுமணனும் சத்ருக்கணனும் ஒன்று சேர்ந்து பிறந்த குழந்தைகள், 2 குழந்தைகள். ஆமாம், ராமன் ஒரு தாய்ப்பில்லை, பரதன் ஒரு தாய்ப்பில்லை, லட்சுமணனும் சத்ருக்கணனும் ஒரு தாய்ப்பில்லை. இப்போ 4 பிள்ளையில் 2 பிள்ளை வெவ்வேறு. ஆனால் ராமனும் லட்சுமணும் ஏன் பேர் வைக்கிறோம்? ராமனும் லட்சுமணன், ராமன் இருந்தால் லட்சுமணன் அங்கே இருப்பான் என்பது விதிவிலக்கு. ஏன்னா மகாவிஷ்ணுவோட அந்த பொருள்கள் தான் சங்கு சக்கரம் கதாயுதம் தான் அங்கே பிறக்கிறது. எப்போதுமே கூடவே இருக்கிற நீ ஆதிசேடன் தான் லட்சுமணனாக பிறக்கிறான். ஆதிசேடன் பாயாக தாங்கி கொண்டே இருக்கிற ஆதிசேடனுக்கு வருத்தம். ஒரு வருத்தம் வரம் கேட்குற போது கவலைப்படாது, மறு ஜென்மத்தில் எங்கே இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன், நீ என் பக்கத்தில் இருப்ப அப்படிங்கிற வரம் கொடுத்தது மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்துட்டார். லட்சுமணன் அதான் அந்த ஆதிசேடன்கிற பாம்பு லட்சுமணனாக வந்தாச்சு. ஆனாலும் 3வது தாய்க்கு தான் பிறக்கிறான். ஆனால் ராமலட்சுமணன் சேர்ந்தே இருக்கணும். ஏற்கனவே கொடுத்த வரம் இருக்குல்ல, அந்த வரம் எப்படி பழிக்குது? எல்லா குழந்தையும் வரிசையாக வச்சுருக்காங்க தொட்டில்ல. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் அப்படி தான் வரிசையாக தூங்குறாங்க. லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கிற குழந்தைக்கு வைத்தியர்கள் வசிஷ்டர் உள்பட எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகலை. கடைசியாக சிந்தனை செய்து பார்க்கிற போது ராமன் கொடுத்த மகாவிஷ்ணு கொடுத்த வர ஞாபகத்துக்கு வருது வசிஷ்டருக்கு. வசிஷ்டர் சொல்கிறாரு, லட்சுமணனை மட்டும் தூக்கி ராமன் தொட்டிக்குள்ளே போடுங்க, அழுக மாட்டான்னாங்க. லட்சுமணனை மட்டும் தூக்கி ராமன் தொட்டிக்குள்ளே போடுங்க, அழுக மாட்டான்னு சொல்லப்படுது. அதன்படி ஏற்கனவே அவன் ஒரு ஆள் கிடக்கிறான், இவன் அழுதுகிட்டு இருக்கான், அந்த பிள்ளையும் சேர்த்து அழுக விட்டுருவானேன்னு பதறாங்க. இல்லை, லட்சுமணனை ராமன் தொட்டிக்குள்ளே போடுங்க, அழுகாமல் இருப்பான் என்று சொல்லப்பட்டது. அதன்படி லட்சுமணனை சத்ருக்கனிலிருந்து பிரித்து ராமன் பக்கத்தில் போடுங்க, அழுகை நின்றது. காரணம், மகாவிஷ்ணு ஆதிசேடனுக்கு கொடுத்த அந்த வரம். இங்கே மகாவிஷ்ணு ராமன், ஆதிசேடன் லட்சுமணன் 2 பேருமாக சேர்ந்து ஒரே இடத்துல இணைந்ததுக்கப்புறம் அந்த அழுகை இல்லை. அதன் காரணமாகத்தான் 2 குழந்தை பிறந்தா ராம லட்சுமணன் பேர் வைக்க சொன்னாங்க. இதுதான் காரணம். அப்படிப்பட்ட மகத்துவமான பேர். தாய் வேறாக இருந்தாலும் உணர்வில் வாங்கிய வரத்தின் பலனாக இருந்தது. அதுபோல நல்ல நல்ல விஷயங்களை சிந்திப்போம். நல்ல சிந்தனைகளோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எத்தனை விஷயங்களை நாம் எல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழி இந்த தமிழ். நீங்கள் தும்முனோன்னு என்ன சொல்லுவான்? அம்மா.
தும்முனோடனே எல்லாரும் அம்மானு தான் சொல்லுவோம். அப்படி தானே உண்மை? ஏன் அம்மானு சொல்லணும்? தும்முனா தும்மல் வருது, சரி. அம்மானு ஏன் சொல்லணும்? அம்மாங்கிறான். எவ்வளவு மகத்துவத்தை நம் முன்னோர்கள் கண்டு வைத்திருக்கிறார்கள் பாருங்க. தும்முனா அம்மானு சொல்லணும். ஏன்னா நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் போற மூச்சு காத்து தடைபட்டு திரும்ப வருவதுதான் தும்மல். அப்படி தும்மல் வர்ற காற்று உள்ளே போக முடியாம திரும்பி வரும்போது தும்முனவனே அம்மானு சொன்னா அந்த மூச்சு காற்று சரியாக சீராக ஓடும் என்பதை கண்டுபிடித்தான் தமிழன். அதனாலதான் அம்மாங்கிற வார்த்தையை உயிரோடு இணைத்து வைத்தான். அப்படிப்பட்ட மொழி நமக்கு இந்த அம்மாங்கிற வார்த்தை. ஆனா நம்ம ஒரு அம்மா ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஏம்மா அடிக்கிறான்னு கேட்குறேன். அம்மானு கூப்பிட்றா. அம்மானு கூப்பிடலாமா? நான் இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்னை அம்மானு கூப்பிடலாமா? மம்மின்னு கூப்பிடலன்னு அடிக்கிறான். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்றது? அப்போ புருஷங்காரர் வந்து சொன்னார், கூப்பிடட்டு விடுங்க, அவளை அப்படித்தான் திருறான்னா. என்னையா அப்படி திருறா? மம்மின்னா போனா நடவனமா திருறா, அப்புறம் என்ன வர்றது? கூப்பிட்டு போட்டு போங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மொழி உணர்வு இல்லை, மொழி பற்று இல்லை. 247 எழுத்துக்கள், உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. பாருங்க, மெய் எழுத்துங்கிறது 18. இக்கண்ணா இங்கண்ணான்னு சொல்றோம்ல, மெய் எழுத்துல தானே புள்ளி இருக்கும். புள்ளி வச்ச ஒரு உயிர் எழுத்து இருக்கு தெரியுமா? புள்ளி வச்ச ஒரு உயிர் எழுத்து அதான் ஈ. ஈ என்ன 2 புள்ளி இருக்கு. குடுன்னு கூட சொல்றேன். ஈன்னா கொடுக்கணுமா? அள்ளி கொடுக்காட்டினாலும் கிள்ளியாவது கொடுக்கணும்ல. கரம் படைத்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கென்பார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெரிய பணக்காரர் ஒருத்தர் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி கொடுக்குற பழக்கத்தில் என்ன செய்யலான்னு பார்த்துருக்காரு. வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு. அந்த காலத்தில் வட்டி காசு வசூல் பண்ணி சின்ன சின்ன முடிச்சா போட்டு கட்டி சாரட் வண்டியில் வைக்கிறது வழக்கம். சாயந்தரம் ஆனோடனே வட்டி பணமெல்லாம் வசூல் பண்ணிட்டு சாரட் வண்டியில் ஊருக்கு வர்றது. பக்கத்து ஊரில் வசூல் பண்ணி இப்படி வந்துக்கிட்டே இருந்தார். சாலையில் வண்டி இப்படி குலுங்க வருது. அவர் கொஞ்சம் அசத்திருச்சு, தூங்கிட்டார் வண்டியிலேயே. ஒரு பையன் நழுவி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்திமான் அங்கே வர்றார். ரொம்ப ஏழ்மையானவர், ரொம்ப செம்மையானவர். ஆனால் என்ன, அவருக்கு ஒரு கனவு இருந்தது, எப்படியாவது காசு கிடைச்சா அவர் பிள்ளையார் கோயில் கட்டி போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அந்த வழியாக வரும்போது இந்த பையை எடுத்து பார்க்குறாரு. கனமாக இருக்குது. ஓ, காசு இருக்கும் போல இருக்க, பரவாயில்ல பார்ப்போம், நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம், யாராவது தொலைச்சாலுக்கு கேட்டால் கொடுத்துருவோம், இல்லைன்னா கோயில் கட்டுவோம்னு முடிவு பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட போகிறாரு. ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இப்போ பைய தொலைச்சவர் வீட்டில் போய் எண்ணி பார்த்தா பை ஒன்றா காணும். துடிச்சு போனேன் ஜெண்டாலும். காசு போச்சு, வட்டி மேலே வட்டி ஓட்டு குட்டி ஓட்டு வாங்கின காசு போச்சேன்னு துடிச்சாரு பாருங்க. துடிச்சிட்டு ஒரு முடிவு பண்ணார். தண்டோரா போடுற வழக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில். தண்டோரா போட இன்னாருடைய பணப்பை தவறி விழுந்து விட்டது எங்கோ, எடுத்தவர்கள் கொண்டு வந்து கொடுத்தா 100 காசு சன்மானமாக கொடுக்கப்படும், வழங்கப்படும்னு அறிவிச்சாச்சு. இந்த சத்தா அவர் காதில் விழுகுது. சோத்தள்ளி வாயில் வைக்கல, காதில் விழுந்துருச்சு. சரி, பணப்பை அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ காலையில் ஒன்றை கொடுத்துருவோம், பரவாயில்ல, 100 காசு கொடுப்பாரு, அதை வச்சாது வேலையை ஆரம்பிப்போம், போய் பிள்ளையார் கோயிலை கட்டுவோம்னு முடிவு பண்ணிட்டு பொழுது விடிஞ்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வேகமாக பையை கொண்டுட்டு அவர் வீட்டுக்கு போய், ஐயா நேற்று தண்டோரா போட்டதை கேள்விப்பட்டேன், உங்களோட பணப்பையும் தெரிஞ்சு நான் தான் எடுத்தேன், இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு, ஐயா 100 காசு தர்றேன் நீங்களே, அதை கொடுங்கன்னாரு. இரு பார்க்குறேன்னு அந்த பையை பிரித்து எண்ணி பார்த்தாரு. எண்ணி பார்த்தா அதில் 800 காசு இருக்குது. 800 காசு இருந்தா இப்போ அவர் என்ன செய்யணும்? 100 காசு கொடுக்கணும்ல. உடனே அவர் மாற்றிட்டார். பணக்காரன் செய்கிற வேலை. அவன் சொன்ன, டே அது ஏற்கனவே 900 காசு இருந்துச்சு, நீ 100 காசை எடுத்துக்கிட்டு தான் கொண்டு வந்திருக்க, மேற்கொண்டு 100 கேட்குறியா, கொடுக்க முடியாது போடான்ட்டார். அவர் நேர்மைக்கு கிடைத்த பரிசு. ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தாரு, எவ்வளவோ கேட்டார், ஒன்றும் ஆகலை. கடைசியாக சொன்னார், ஐயா நல்லா இருப்பிய, நான் திருடவெல்லாம் இல்லை, எடுக்கலை. அவர் திருட்டு பட்டம் கட்டிட்டார். நீ திருடிட்டு மாட்டேன்னு சொல்கிற, ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்தில் திருப்பு கொடுக்கணும்ல, 2 தரப்பையும் விசாரிக்கணும். இப்போ 7 வயதானவர் எடுத்தவர் சொல்லிட்டார், ஐயா நான் எடுத்தேன், கொண்டு போய் கொடுத்தேன், கொடுத்தா 100 காசு தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேங்கிறாரு. கேட்டால் நான் எடுத்துக்கிட்டேன்னு எம்மேல குற்றத்தை சுமத்துறாருன்னு இவர் பழி சொல்லியாச்சு. அவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. வாங்க, பணப்பை தொலைஞ்சி உண்மைதானா? ஆமாம். எடுத்தாந்து கொடுத்தாரா? ஆமாம். கொடுத்தவங்களுக்கு 100 காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாம். எவ்வளோ கொடுக்குறேன்? 100 காசு. எவ்வளோ வச்சுருந்தியா? 900. இப்போ எவ்வளோ இருக்குது? 800. இப்போ என்ன நினைப்பா? பணக்காரன் சொன்னதே உண்மையாக இருக்குன்னு நினைப்பா இல்லை? ஆனால் அந்த பஞ்சாயத்தாரு அப்படி நினைக்கல. நீ போய் அந்த 800 காசு இருக்கிற அந்த பையை எடுத்துகிட்டு வாங்கினாங்க. அந்த பையை கொண்டாந்து கொடுத்தாச்சு. பையை கொண்டு வந்து சொன்ன, எண்ணி பார்த்தீங்களா 800 இருக்கா? ஆமாம். அந்த பையை அவர்கிட்ட கொடுங்க. யாருக்கிட்ட? எடுத்து கொடுத்தவர்கிட்ட கொடுங்க. ஐயா அது ஏன் காசுல ஏன் அவர்கிட்ட கொடுக்க சொல்லி? அதெல்லாம் சரிதான், இது ஒன்றுடைய இது இல்லை. ஏன்னா உங்களோட பையில் 900 காசு இருந்துச்சு. 900 காசு உள்ள பை என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு உனக்கு கொடுத்து அனுப்புகிறோம். அது வரைக்கும் இது அவர்கிட்ட காசு கொடுத்துட்றான்ட்டாங்களாம். புரிஞ்சிருச்சு இதில், என் மக்களுக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க. அதுதான், இதுதான் நீதி. இதுதான் நமக்கு வேணும். நீதியை நிதிக்குள்ளே மறைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக இல்லையா?
ஆமாம், ஒரு புருஷன் முன்னாடி ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தால் என்ன செய்வோம்? கடைசி காலத்துக்கு விவகாரத்தானே தேவை. விவகாரத்து பெறலான்னு போகிற போது நீதிபதி கேட்குறாரு, எத்தனை பிள்ளையா இருக்குன்னு. ஐயா 3 பிள்ளை இருக்குது. யார் யார் எத்தனை பிள்ளை வளர்க்குறீங்க? அந்த அம்மா சொன்னால் அவரை 2 பிள்ளை வளர்க்க சொல்லுங்க, நான் 1 பிள்ளை வளர்க்குறேன்னா. இல்லை முடியாது, அந்த அம்மா 2 பிள்ளை வளர்க்க சொல்லுங்க, நான் 1 பிள்ளை வளர்க்குறேன்னா. ஆம்பளை ஆளு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. நீதிபதி கேட்டார், இதாடா பொழப்பு, சண்டை ஓடிட்டு தானே வந்தியே, மேற்கொண்டு இங்கே வந்து சண்டையா? ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, ஒன்று செய்யுங்க நீதிபதி ஐயா, இந்த பொம்பளை பிள்ளை ஒரு 5 நிமிஷம் நான் பேசி கூட்டிகிட்டு வர விடுங்க. சரி போயிட்டு வா. 5 நிமிஷம் கழிச்சு வந்தேன். என்னடா முடிவு வந்துட்டியா? ஆமாம். என்ன பிரச்சனை? நீங்கள் இன்னொரு உதவி பண்ணுங்க. என்ன செய்யணும்? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. என்ன எதுக்கு 1 வருஷம்? இல்லை 3 பிள்ளையா இருக்கிறத சமமாக பிரிக்க முடியலை. இன்னும் 1 வருஷம் அவகாசம் கிடைச்சா அந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா 4 பிள்ளையாயிரும். ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு நீதிபதிக்கே யோசனை சொல்கிறாங்கல்ல. எந்த நீதிபதி அவங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்கிறேன்? நீங்கள் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் அவங்க அப்பாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதி சொன்னது எப்போ? 7 வயசில். அப்படி அப்போ அந்த கதையெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணார்? சரி போயிட்டு வாங்க பண்ணார். வந்தேன், பொம்பளை பிள்ளை மாதம் ஆயிடுச்சு. நீதியும் நேர்மையும் நம்ம நினைக்கிறபடி நடந்துட்டா இறைவன் எதுக்கு? அவன் இருக்கால ஒரு கணக்கு இருக்குல்ல, 8 வருமா என்காணி மீதை இருந்த கலை பற்றருமா நான்மாவில் பாய்ந்ததுவே சித்தர் தோழும் தேவாதி தேவன் திருவச்சூர் வரதன் மாவேரி வீதி வர கண்டுன்னு மா கணக்கு காணி கணக்கு முந்திரி கணக்குன்னு கால் வீச அரை முக்கால் எல்லா கணக்கும் என் அப்பன் ஈசன் கணக்குக்கு கீழே தானே. முடியுமா? ஒரே பிரசவம் 2 உள்ள பிறந்து வச்சு, ஏற்கனவே 3 இப்போ 2 5 எப்படி பிரிக்கிறது? ஆமாம் ஆமாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இதில்லை, நடந்து நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்பார்கள். எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் வள்ளி. இங்கே கவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். எத்தனை ஆண்டு காலம்? 12 ஆண்டு காலம். அருணகிரிநாதருடைய விதி முடிய போகுது. அக்கா கேட்டா ஒரு வார்த்தை, நானும் பெண்தானே, உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். அந்த வினாடியே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மானம் போய் உயிர் காவலா என்று செத்து போகலாம் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கோபுரத்திலேருந்து விழுந்து சாகலான்னு நினைச்சார். விழுந்தவர் சிவசிவான்னு விழுந்திருக்கலாம், இல்லை அம்மான்னு விழுந்திருக்கலாம், இல்லை அப்பான்னு விழுந்திருக்கலாம், இல்லை ஐயோனாவது விழுந்திருக்கலாம். அவர் ஞாபகத்துக்கு எது வருது பாருங்க? முருகான்னு விழுகிறார். முருகான்னு சொல்லி விழுந்தாரு. முருகன் பூ போல தாங்கி உள்ளங்கையில் உட்காருன்னு வச்சாரு. சும்மா இரு சொல்லறவனு 12 வருஷம் சும்மா இருக்க சொன்னா இருக்கிறாள். நம்ம ஆளு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன். என்ன ஒரு மாதிரியா சத்தம் கேட்குது? ஒன்றும் இல்லை சும்மாதான். என்னடா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு? ஒன்றும் இல்லை சும்மாதான். என்னடா அவன் இப்படி வந்துட்டு போகிறேன்? ஒன்றும் இல்லை சும்மாதான். நீ ஏன்டா இப்படி திருற? ஒன்றும் இல்லை சும்மாதான். எல்லாத்துக்கும் சும்மா. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் தோரம் கட்டுறது இல்லையே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற தொல்காப்பியம். அப்போ சும்மா இரு சொல்லறவனு 12 வருஷம் உட்கார வச்சுட்டு 12 ஆண்டு கழிச்சு திரும்ப முருகப்பெருமான் வர்றார். அருணகிரி திருப்புகழ் பாடுன்னார். அவர் சொன்னார், நான் பள்ளிக்கூடத்துக்கு அடமலை கூட ஒதுங்கலை, நான் எங்கிட்டு பாடுறது, எனக்கு என்ன தெரியும்னார். நாக்க நீட்டு ஓம் என்ற மகா மந்திரத்தை நாக்களை எழுதி முத்து முத்தா பாடுன்னு முத்தெடுத்து கொடுத்தாராம். நவரத்னங்களிலே முத்து பட்டை தீட்டாமல் சொலிக்கக்கூடிய நவரத்னத்தில் ஒன்று. அப்படிப்பட்ட முதல் கொடுத்தா வியாபாரம் பண்ண யாரும் முடியாதும்பா. சும்மா உட்காந்து வியாபாரம் பண்ண காசு இன்னொருத்தர் போட்டதானே. அதனால முருகன் முத்து கொடுத்தாரு. பாடுறாரு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் முட்கற்பரம் அற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தவரரும் அடிவேன 10 தலை தட்டை கிடந்தடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்டத்திகரியில் இரவாக 10 கிருதத்தை கிளவிய பச்சை புயல் மெச்சத்தருவருள் மச்சத்துடன் அச்சித்தழுவதொரு நாளை தித்தித்தைய ஒத்தற்பறிபுற நித்தற்பத வைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட கிளமிழி குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை புக்கு புரிகன முதுகூகை கொட்புட்டள நட்புட்டளமனது வெட்டிப்பள்ளி இட்டு குலகரி ஒத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே 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 என்று பாடியார் நகரியார் பாட்டு. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் தமிழ் படிக்கிறாங்களா? நன்றி நன்றி நன்றி. அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களாம். ஏன் தெரியுமா? இல்லை குறிப்பாக இதை கவனிக்கணும். அமெரிக்காவில் தமிழ் ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? தமிழ் வல்லினம் மெல்லினம் சரியாக வரணும்னு எந்த பாட்டு? இந்த முத்தை தருங்கிற பாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முருகன் திருப்புகழ் பாட சொன்ன அருணகிரி பாடிய முதல் பாட்டை அமெரிக்கா சொல்லி கொடுக்குது பிள்ளைகளுக்கு. இன்னொன்று தெரியுமா? என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, சைனா இருக்குல்ல, சீன தேசம், தமிழ் பள்ளிக்கூடமாக திறக்கிறேன், தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறேன், தமிழில் பேர் வைக்கிறேன். விஞ்ஞானியை கேட்குறாங்க, ஏன் இந்த வேலையை செய்திய, தமிழுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு. இந்த உலகத்திலே அதிகமாக செம்மொழியாக பேசப்பட்டது 6 மொழி. 6 மொழிகளில் 4 மொழிகள் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைஞ்சு போச்சு. 6 மொழிகளில் இருக்கிறது 2 மொழி. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அதுவும் சீன மொழியும் ஒரு நாள் அழியலாம் என்று ஆய்வு சொல்லுதாம். அப்படி சீனம் அழிந்து விட்டால் தமிழ் நிலையாக இருக்கும். தமிழை கற்றுக்கிட்டோம்னா நாங்கள் இந்த உலகத்தை ஆளலாம்னு தமிழை கற்றுக்கிட்டு இருக்கேன்.
தமிழை இங்கே பந்தயம் போன பின்னால் தெரிஞ்சுக்கிட்டு 5க்கும் அரை மணி கோட்டருக்கும் குவாலிஃபிகேஷன் அருமானமாக போயிட்டு விலங்கா எல்லாத்தையும் இழந்துட்டான். என்ன வச்சுருக்கிறான்? கோயிலை பூரா பாதி அடிச்சிட்டாங்க. இருக்கிற எத்தனை இன்னல்கள் இடைஞ்சல்கள் எதையும் தடுக்கிறோம்னு சொல்கிறானே தவிர எவனும் தடுக்கிற வாடில்லை. நாங்கள் தடுத்து போடுவோம், அதை பண்ணுவோம், மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான், என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி சீன தேசம். ஏனென்றால் இந்த தமிழில் தான் கணிதத்துக்கான மகத்துவமான அத்தனை விஷயமும் தமிழுக்குள்ளே இருக்காம். அதனால தான் கணித மேத ராமானுஜத்தை நாம் கொண்டாடினோம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழியான தமிழ் மொழி, தமிழ் கடவுள் முருகன் அருணகிரியாருடைய வாக்கின்படி எப்படி இருந்ததோ அதுபோல இங்கே வள்ளி 12 ஆண்டு கால தவம் முருகனை வணக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு 5:30 வையும் பார்ப்போம். இந்தோலம் ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. ஆடும் ஊர்வசியோ அலைவாயுதே, ஆசை காதலிலே. ஆலோலம் என்னும் பார்த்து தான் கேட்குது. மார்பில் சூடும் சந்தன மலர்வோல் மங்கை அவள் வரவோ. ராட்சரசமோ தேக பூச்சரமோ பார்வையாலே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ, தீர்க்கும் மந்திரமோ. தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, ஆசை காதலிலே. ஆலோலம் என்னும் பாட்டு தான் கேட்குது. ஆகையினாலே காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தர் நடவாதவன் போன மனது குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கின்றார். எத்தனையோ விஷயங்கள், எண்ணற்ற வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மணி பெரியவர்களே, என்னை மாமிச உணவிலிருந்து மறக்க செய்தவர் எனது அன்பிற்குரிய சகோதரர். 2 வருஷத்துக்கு 4 வருஷமாக அதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் கேட்டேன். அதில் போன வருஷம் சொன்னாங்க. அதிலேருந்து 4 வருஷமாக இந்த மாமிச உணவை தள்ளி வைத்துள்ளேன். அவருக்கு நன்றி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன சுதி, நான் தானும் கிடக்கூடாது, அடுத்தவர்களும் கிடக்கூடாது. மியூசிக் பாட்டு அந்த சொல்லி சொல்லி பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை வாழ்த்த வேண்டும், பலகாலம் வாழ வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஏப்பா, நீங்கள் உங்களுக்கு முருகன் பெயர் வச்சுருக்காங்க கருப்போடு சேர்த்து. ஆமாம் சார். எனக்கு மறக்க முடியாத பேர் இந்த முத்துக்கருப்புங்கிற பேர். அந்த வகையில் உங்களை வணங்குறேன் ஐயா. உங்கள் அனுபவம் என்னுடைய வயது. நான் இருக்கட்டும் சார். இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது என்பது மனதளவில் வரணும். யார் சொல்லியும் நடக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறியன் பெருநாச்சா. என்னை ஏளனம் பண்ணாதவங்க கொஞ்சம் பேர் இல்லை இன்னைக்கு வரைக்கும். என்னை முன்ன விட்டு பேசுறதுக்கு ஆள் நிறைய இருக்குது. நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியேன் பராபரமே. என்னை இயக்குகிற அந்த இறைவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால் நம்ம மற்றவரை பற்றி பொறாமப்படவும் கூடாது, நமக்கு இல்லையேன்னு கவலைப்படவும் கூடாது. எல்லாத்தையும் சமமாக பார்த்துட்டோம்னா எல்லாம் சரியாக போய்கிட்டே இருக்கும். முட்டை சாப்பிடுங்க. ஆமாம், அது என்னன்னா மிக மிக ஆபத்தாக, மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. நான் மேல்நாட்டறியன் பெருநாட்சா.
நான் எப்போ வாரியார் சுவாமிகளை போய் காங்கேய நல்லூரில் அவருடைய நினைவிடத்தில் அவரை வணங்கணும்னோ அன்னைக்கு விட்டேன் இதெல்லாம். சரி. அது எனக்கு அது ஒருத்தர் மூலமாக அது கிடைச்சது. நான் ஊருக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். அதை கேட்டு நீங்கள் செஞ்சோம்னு சொன்னீங்க பாருங்கள், அது எனக்கு இல்லை, அந்த தமிழுக்கும் அந்த இறைவனுக்கும் செய்கிற நன்றி. ஈசனுக்கு செய்கிற நன்றி. அதை விட வள்ளுவர் கூட புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரம் வச்சு அதில் ஒரு குறள் சொல்லுவார், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தோழுமா. ஆடு மாடு கோழியில் நம்ம சாப்பிடலைன்னா கோழியை ஆடு மாடெல்லாம் நம்மளை பார்த்து கும்பிடுமா. அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார், நம்மளை கொல்ல மாட்டாருன்னு நினைக்குமா. இதை வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. மிக மிக நல்லவர்களாக இருப்பதா ஆபத்து மேல்நாட்டறியும். நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம். இயேசுநாதரை சிலுவையில் இருந்த இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் போட்டான் மகேந்திர பல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் சமணர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லுடைய உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு. எந்த ஆட்டுக்குட்டியும் பேரம்பேத்தி எடுத்து செத்ததா வரலாறே இல்லை. ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான். மனுஷன் மட்டும் ஜெய்வம்னா சாப்பிட வர்றதில்லை. என் அறிவில் சிறந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான், ஏன் தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக வைத்தான், ஏன் மாமிசத்தை உண்ணுவதற்காக. இன்னும் சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்லை, வியர்வை சுரப்பில்லை. அதற்கு அது உணவு, நமக்கு இது உணவு. இந்த உணவை இறைவன் வகுத்து நமக்கு கொடுத்து விட்டான். புலால் மறுத்து விட்டால் இந்த உயிர் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிடி நாயுடு கேள்விப்பட்டோம்ல, அவர் நிறைய விஞ்ஞான பொருள்களாக தயாரித்தவர் சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனாராம். புறப்பட்டு போகிற போது கப்பல் வழி மார்க்கம் அமெரிக்காவுக்கு. நடுக்கடலில் கப்பல் தீ பிடிச்சிருச்சான். எல்லாரும் பயந்து மக்கள்லாம் கடலுக்குள்ள குதிச்சாகலாம். கடலுக்குள்ள குதிச்சவுல சுறாமீன் வந்து அடித்து கொண்டுகிட்டே இருந்திருக்கு. இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறார். ஒரு துளி ரத்தம் கடலில் விழுந்தால் 10 நாட்டிக்கல் மைல் இருந்தாலும் சுறாவுக்கு அந்த வாடை தெரிஞ்சிருமா. அப்படிப்பட்ட மோப்ப சக்தி உடையது, நுகர்தல் சக்தி உடையது. இப்போ யோசிக்கிறாரு, தண்ணியில் குதிச்சு சுறாவுக்கு இரையாகுமா இல்லை கப்பலில் தீக்கு இரையாகுமான்னு யோசிச்சவர் சிடி நாயுடு கடைசியாக தண்ணிக்குள்ளே குதிக்கிறாரு. எல்லாரையும் கொண்டு அந்த சுறாமீன் அவரை சுற்றி சுற்றி வந்துச்சான், தொடலையா. வெளியில் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? கேட்பேன் நம்மால் குரமத்தில் வந்தவன். ஆமாம், நான் வெளியில் வந்து எழுதுறாரு. சுயசரிதை படித்தா தெரியும். அந்த சுயசரிதையில் எழுதுறாரு, நான் வாழ்நாள் முழுவதும் மாமிசம் சாப்பிடாமல் சைவத்தை கடைபிடித்ததுனால என் உடம்புல இருந்து மாமிச வாட வரல, அதனால சுறாமினி என்னை கொல்லலைன்னு எழுதி வச்சிருக்காரு. பொய் இல்லை, சத்தியம். நினச்சி பாருங்க, எது நமக்கு வேணும்னு பாருங்க. அது அவங்க விருப்பம், நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உணவு பற்றாக்குறை வரும்னு ஒரு குற்றத்தை கொண்டு வந்தேன். சிறுதெய்வ வழிபாடே வள்ளலார் வேணான்னது இதனால தான். ஆமாம், ஏன்னா இந்த உயிர் கொலை கூட இருந்தேன். அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திக்கணுங்கிற அஞ்சரை சுத்தரம் நிறைந்ததும் புற்றிருந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள்? அந்த ரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும், அந்த ரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும். இத்திரண்டனுக்கும் எங்கள் கந்தசாமி தகுந்த எங்கள் கந்தசாமி சுத்தரம் நிறைந்து ததும்பும் புற்றிருந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள்? வந்தாள். 2026 2024 சிவகங்கை தொடர்வண்டி நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு நாடகம். மேடையில் இந்த மாதிரி பாடிட்டு பேசிக்கிட்டு இருக்க மச்சான் தந்திலா வந்திருந்தா ஒரு பையன் மேலே வந்தார். அங்கேருந்து நல்ல ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கும், விஷக்கச்சவேர்னு, நெத்தி நிறைய விபூதி குங்குமம், கழுத்தில் ருத்ராட்சம். மேலே வந்தார். மேலே வந்தால் நான் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்துட்றாங்கன்னு நினச்சேன். அப்படித்தானே தோணும். இது யதார்த்தம், உண்மையை சொல்கிறேன். மேலே வந்தார். வந்தவர் என்னை பார்த்து, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னார். ஒரு வினாடி என் மனசு அப்படி நின்றுச்சு. ஆமாம், இது வரைக்கும் நடந்ததில்லை. ஒரு சின்ன பிள்ளை மேடையில் வந்து கேட்குறாரு. சரிங்க ஐயா கேளுங்கன்னு ஒளி வாங்கி இறக்கி வச்சேன். கேட்டார் கேள்வி பாருங்க. கடலில் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுங்கிறாங்களே, எந்த கண்ணன் சொல்லுங்க ஐயான்னார். கடலில் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது என்கிறார்களே, எந்த கண்ணம்னு கேட்டார். மறக்கவே முடியாது என்னால். நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, முருகா நீ தான் சோதிக்கிறியாப்பா, அன்றைக்கி சஷ்டி சொன்னேன், பதிலை சொன்னேன். கடலில் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே தம்பி, அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். நன்றிங்க ஐயா.
இங்கே மட்டும் சொல்லாதீங்க, எல்லா ஊர்லேயும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புற போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் முத்துக்கருப்பண்ணார். அதான் மறக்க முடியல ஐயா பேருன்னு சொன்னேன். பேர் முத்துக்கருப்பன். இப்போ முருகன் தானே, முத்து முருகன் தானே. என்ன விளக்கம்னா, அந்த காலத்தில் சம்பாதிக்க போகிறவங்க கடல் மார்க்கமாக போவாங்களா, திரைக்கடலோடியும் திரவியன் தேடல். அப்படி கடலில் போகிறது புயல், மழை, காற்று, சூறாவளி, ஏதோ ஒரு சுழல், ஏதோ ஒன்று வந்து கடலில் கப்பல் கவிழ்ந்துட்டா கன்னத்தில் கை வச்சு உட்காந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம சொல்லுவாங்கல்ல, சாயந்தரம் காலையில் வீட்டில் யாராவது வாசப்படியில் கன்னத்தில் கை என்னது பெரிய கப்பலாக கவுந்து வச்சு காலங்காத்தால கன்னத்தில் கை வச்சு எந்திரி போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அர்த்தம். கன்னம்னா திருட்டு. நம்மளோட பொருளெல்லாம் கடலில் மூழ்கி போனாலும் வேற ஒருவருடைய பொருள் மீது கண்ணை வைக்கக்கூடாது, திருடக்கூடாது, கண்ணக்கோள் வைக்கக்கூடாது. ஓட்ட திருடுற காலம் இருந்துச்சுல அந்த காலத்தில், அது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை. கண்ணம்னா திருட்டுன்னு அர்த்தம். அந்த தம்பி கேட்கும்போது அப்படி தானே கேட்டார், எந்த கண்ணம்னு கேட்டார். அப்படின்னா 2 கண்ணம் 3 கண்ணம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டா நல்ல விஷயம். அதனால் வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண நமக. அமிர்தவல்லி என் அத்தை மகள் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம்.